அப்படியே முக்கி மாட்டிட்டு முடிச்சு உள்ளார் சொன்னா பாரு. வாயார் கொண்டு போய் விடு. உங்ககிட்ட நான் பேசல. அக்கா தங்களுடைய பாதத்தில் மல்லிகை முல்லிகை கோமத வர்மன் சொல்லக்கூடிய எவற்ற மகளும் கொண்டு வந்து தங்கள் பார்த்தால் ஆதாரம் பண்ணிட்டேன் அக்கா. ஓய் அக்கா அது சுபத்திரையா? ஆமா நாயகனி சுபத்திரா சித்திரங்கதியா போகவதியா? நான் தான் பூகுபதி. அனுபவம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறீங்களே. மாடாத திருமுகம் மாடி இருப்பதென்ன, சோறாத திருமுகம் சோர்ந்து இருப்பதென்ன? அன்றோ நாளையில முதல் நாள் சண்டையில பாரத தோவுக்கு செய்தோம்ல நம்ம மகனை, அது எனக்கு சங்கடமா தான் இருக்குது. அக்கா இதோ இந்த காளிகா தேவி நம்ம நல்லவனாகப்பட்டது வெட்டி அன்னைக்கு பலி கொடுத்தோம். பலி கொடுத்ததானா இன்னைக்கு நம்ம அண்ணனாகப்பட்டது மாயக்கண்ணன் என்ன செய்தார் தெரியுமா? அதாவது விடிந்தால் 8 நாள் சண்டை. இந்த 8 நாள் சண்டைக்கு யாரு அனுப்புறது அப்படின்னு சொல்லி அண்ணனத்தில் கேட்கின்ற பொழுது, கண்ணே நாகத்தண்ணி இந்த 8 நாள் சண்டை முடியணும்னா உங்ககிட்டதான் இருக்குது அப்படின்னாரு. அண்ணா நானும் ஒரு பெண்ணு, என்கிட்ட என்ன இருக்குது என்னன்னு அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, அதாவது அன்றொரு நாள் இந்த காளிகா தேவிக்கு வெட்டி நம்ம பலி கொடுத்தோம் அல்லவா? காளிகா தேவி வெட்டி பலி கொடுத்த உடனே அந்த தலையாகப்பட்டது காளியா கோயில் எடுத்து வைத்து விட்டாங்க நம்ம அண்ணனாகப்பட்டது. முதலான சண்டையில பாரத பொருள நல்லவனை வெட்டி பலி கொடுத்து அந்த காளி கோயில் முன்பாக அந்த திருத்த வைக்கும் போது இடம் கேட்டிருக்குது. என்னன்னு பாரத போரில தொகுக்கும் சொல்லும்போது ஒரு நாள் சண்டை வேணும் மாமா அப்படின்னு சொல்ல உயிர் கொடுத்து அது வச்சிருக்கிறாங்க. ஆமா சடலம் வச்சிருக்கிற சடலாகப்பட்டது. இதோ அந்த நாகலோகத்திலேயே என் தந்தையார் நாகராஜன் இருக்கிறார் அல்லவா? அந்த நாகராஜன் என் தந்தையார் இடத்துல சடல் பர்த்தமாக வைத்திருக்கிறேன். போனா போகட்டும். சொன்னா எனக்கு சங்கடம் வந்து ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் ஒரே நிமிடம் ஐயா, ஒரே நிமிஷம். இன்னைக்கு வச்சிருக்கிற நாடகம் என்ன? பள்ளிவேல் அவர்கள் கோமலை வேடத்தை பாராட்டி 50 ரூபாய் திருப்பதியில் எழுந்திருக்கக்கூடிய மாயம் பெருமாள் எப்படி தங்க கோபுரம் பேரும்போடு வளர்கிறதோ அது போல அவங்க குடும்பமும் பிள்ளை குட்டிகளும் வாழ வேண்டும். ராமோ மாயவா மாயவா கோவிந்தா எம்பெருமானே வேலுமலை வெங்கட்ராமா நாராயணமூர்த்தி என் மன்னவரும் தாங்களும் நாகக்கண்ணி சுபத்திர எதற்காக வந்தோம் தெரியுமா? தங்கா அரவானுக்கு ஒரு நாள் சண்டை வேணும் என்று வரம் கொடுத்தோம் அல்லவா? அந்த நாள் நல்ல நாள் என்று வந்து விட்டது. அரவானுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். சிரமும் காளியம்மனுடைய பச்சை பந்தலே சிறப்பு இருக்கிறது. உண்மை மாயவா எத்தவன் சீம கொள்ளாது, மாண்டவன் மையம் கொள்ளாது. செத்தவன் எந்திரிச்சு வர போறாங்களா? செத்து போனவங்கதான். எங்க அவன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறது. உயிரோடு எங்க காளிமுனிய ஈசானி மொழியாக ஈசானி மொழியாக தலை வைத்தோம் அல்லவா? 18 நாளைக்கு உயிர் கொடுக்கிறேன் என்று கோயில் எங்க யாரு ஜெபிக்கிறாங்க என்ன சண்டைங்கிறது 18 நாள் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். பாண்டவர் 5 ராஜ்யம் மன்னரும் தந்தமார்களும் ஒரு சத்திர பூமியில சண்டை போர்களை ஒத்து நடக்க முடியலன்றா. ஒரு நாளைக்கு சண்டை இல்லைன்னா ஒரு கண்ணு திறந்த ஒரு எக்கர் கோடி சேனம் ஆண்டு மறையும் என்று சஞ்சீவாக்கு.
அதனால என்ன அரவானுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். முண்டம் இருப்பது உங்களுடைய இருப்பிடத்தில் தான். ஆமா சரி இருக்கட்டும் போலாமா கண்ணே நாகக்கண்ணே ஏங்க இதோ நாகலோகத்தில் இருக்கக்கூடிய முண்டத்தை கொண்டு வா. அப்படியா இதோ அப்படி ஆகட்டும். போடு. ஆனா நீ காளி கோயிலுக்கு 7 மனைவிமார்கள் யாரு உனக்கு உண்மை 7 நாளைக்கு 7 மனைவிமார்கள் பாஞ்சாலி சுபத்திரா அல்லி பவளக்கொடி சித்திரங்கதா பாகவதி உண்மை. ஆனா பவளக்கொடி உண்மை அத்தனை திருமணம் செய்து உண்மைதான் பாரத போர்ல நீதி தவறாமல் சந்திர வம்சத்துல பிறக்கப்பட்ட மன்னர்கள் நீங்க உண்மை. நீதி தவறாமல் ஏழ்மை தவறாமல் கோட்டும் தாண்டாமல் குறி புரியல கட்டையில் எட்டி காணங்க சென்று நாடு வந்து கேட்ட 10 பாரத போர் முடிந்தது. உண்மைதான் தவிர மன்னா நீ மகனையே கொண்டு வந்து கண்ணே பலி கொடுத்த இன்னைக்கு மகளை உயிர் கொடுத்தால் மிக்க சந்தோஷம். கண்ணே போர்கள் நிறுத்துருங்க சண்டை வேண்டாம் அதுவும் போதும் எனக்கு. கண்ணே திராபதா மாயவன் கட்டளிட்ட பிரகாரமாக பாண்டவர் கௌரவர்களை வெல்ல வேண்டும் என்றா பாண்டவருக்கு சரிபாதி நாடு கௌரவரிடம் பெற வேண்டும் என்றா 38 நாள் கண்டு பாரத போர் முடிக்க வேண்டும். அப்படி பாரத போர் முடிந்தால் மட்டுமே பாண்டவருக்கு தேவையான பொங்கல்ல பிரகாரம் பாதி நாடு கிடைக்கும் உண்டு மாமனுடைய கட்டளை. அப்படி பாரத போரிலே பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று என் மாமன் அரிராம கண்ணன் முழுமனமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். அதுக்குள்ள ஆயத்தம் தான் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த 8ஆம் நாள் யுத்தம் ஜெயம் பெற வேண்டும் என்றால் அரவானுக்கு உயிர் கொடுத்தால்தான் முடியும். எங்க அத்தை கிட்ட சத்தியவாக்கு உண்மை உண்மை. யாருகிட்ட அம்மா கிட்ட என் தாய் குந்தாதேவியிடம். ஆமா அதாவது பாண்டவரை கண்ணியமை போல் காக்கின்றேன் என்று என் மாமன் சத்தியம் செய்து விட்டார். வயது வலதையை தொட்டு அதை சத்தியை காப்பாற்றுவது. அதாவது இதோ என் தந்தையாடத்தில் சென்று இதோ அந்த முண்டத்தை எடுத்து வந்து விட்டேன் சுவாமி. ஆகட்டும். இதோ அப்புறம் பந்தல் மேல் காளி கோவில் அப்புறம் பந்தல் மேல் இருக்கக்கூடிய முண்டத்தை கொண்டு வந்து சிரத்தை கொண்டு வந்து